வணக்கம். வெல்கம் டு சுவையின் ரகசியம். சூப்பரான மாங்காய் ஊறுகாய் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஈஸி. இப்போ இந்த வெய்ய காலத்தில் மாங்காய் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் நல்லா சாப்பிட்லாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 4 மாங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன் நல்லா. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இந்த காம்பு மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்துருங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக சின்ன சைஸில் இருந்திங்கன்னா அது ஃபுல்லாக ஊறி மசாலாலாம் ஊறி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்ம கணக்கு கப்பில் அளந்து வச்சா நம்மளுக்கு உப்பு எல்லாம் போடுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குன்னுட்டு மாங்காயோட முழு மாங்காவோட இந்த மாதிரி கப்பில் அளந்து சொல்கிறேன். கணக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 4 கப்பு ஆகிருக்கு. நம்ம 4 மாங்காய் எடுத்திருக்கோம். அளந்து பார்த்ததில் 4 கப்பு. இந்த மெஷரிங் கப்பில் 4 இருக்குது. அதுக்கு இது இந்து உப்பு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த உப்பு பிடிக்குதோ அது போட்டுக்கலாம் நீங்கள். இதுக்கு 4 கப்புக்கு 3 டேபிள் ஸ்பூனு உப்பு போடுறோம். நம்ம இதில் போட்டு 1 2 3 கொஞ்சம் நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் விடும். இந்த மாங்காயிலேருந்து தண்ணி வரும். உப்பில் கொஞ்சம் ஊறினா நல்லாயிருக்கும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்கு. தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம கணக்கு பார்த்துக்கலாம். இது 4 கப்பு மாங்காவுக்கு. இது காஷ்மீரி மிளகாத்தூள். இது காரம் ரொம்ப இருக்காது, ஒரு மீடியமான காரம் இருக்கும். 4 கப்பு மாங்காவுக்கு 4 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். கடையிலேருந்து வாங்கினது தான் இது. உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்ததுன்னா 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரு கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூனு கணக்கு. இது மாதிரி 4 டேபிள் ஸ்பூனு எடுத்துருக்கிறேன். நீங்கள் காஷ்மீரியில் நார்மல் மிளகாத்தூள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூனு குறைச்சிக்கோங்க. கடுகு 1 டேபிள் ஸ்பூனு, வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, 1 கப்பு நல்லெண்ணெய். 4 கப்புக்கு 1 கப்பு நல்லெண்ணெய். இதுதான் கணக்கு. நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரு கடாயில் நம்ம ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூனு வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வெடிக்கிற சத்தம் வரும்போது இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். இந்த பக்கம் வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ நம்ம நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நம்ம எடுத்துடுறேன். இது கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மாங்காயில் போட்டுடுவோம். 1 கப்பு நல்லெண்ணெய், கொஞ்சம் சூடாகட்டும்.
பெருங்காயத்தூள் போடுங்க. நம்ம மிளகாத்தூள் கணக்கு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது போடுங்க. கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும், நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ்வை. பொங்கி வரா மாதிரி இருக்கும் பாருங்கள், அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதாவது பச்சை வாசம் போயிடும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த கடுகும் வெந்தயம் பொடி போட்டு வச்சுருக்கோம், நம்ம அதில் போட்டுருங்க. நல்லா கலந்து விடுங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படியே நல்லா கலரியாச்சு. இப்படியே இந்த இதுலேயே கொஞ்சம் பவுல்லையே வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு நாளுக்கு அப்புறம் நல்லா காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் நாளாக ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறியிருக்கு பாருங்க. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜாடியில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். வெளியில் வைக்கணும், உங்களுக்கு நிறைய போடுறீங்கன்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு வேண்டியது நீங்கள் போடுறீங்கன்னா அதுக்கு ப்ரொசீஜர் வந்து இந்த மாங்காவை நல்லா நம்ம கட் பண்ணிவிட்டு உப்பில் உடனே போட்டெல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு துணியில் போட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும். நல்லா ஒரு நாள் 2 நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் போயிடும். தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் இதே மாதிரி அளவு தான் மசாலா, இதே தான். இதை மாதிரி போட்டுட்டு வச்சுட்டு நீங்கள் ஆனால் வெளியில் இந்த மாதிரி ஒரு ஜாடியில் போட்டுட்டு துணி போட்டு வச்சுட்டு நடுவில் இதை கலந்து விட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் அப்படியே இருக்கும். இது வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஏன்னா நம்ம காய வைக்கல மாங்காவை. அதனால் இதை நம்ம வெளியில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி இது வந்து பூசணம் பிடிக்கும். அப்புறம் இந்த ஈரம் உள்ள ஸ்பூனு அதெல்லாம் போடக்கூடாது. கொஞ்சம் காஞ்சதாக போட்டிங்கன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி இதில் போட்டுக்க போகிறேன். பாட்டில்லையும் போட்டு வச்சுக்கலாம், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஈஸி மெத்தட் இது. இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாங்காய் சீசனுக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.